Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆரா ட்ரேடெக்ஸ். நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் முத்துராஜா ராஜேந்திரன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா டெரஸ் வாட்டர் ப்ரூஃபிங். இந்த டெரஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து ஓடு போட்டிருக்காங்க. அந்த ஓடுகளில் எல்லா ஜாயின்ஸுமே வந்து போயிடுச்சுங்க. அந்த ஜாயின் ஃபில்லிங் பண்ணியிருப்பாங்கல்ல, அது எதுவுமே இல்லை, எல்லாமே போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து பாசி பிடிச்சிருக்கு, நிறைய கரைகள் இருக்குது, அழுகுகள் இருக்குது. இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எப்படி வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போகிறோம், அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான விஷயம் எதுக்கு இந்த வீடியோ நாங்கள் உங்களுக்கு பதிவு பண்ணுறோம் அப்படின்னா, இதில் கொடுக்குற ஃபைனல் அவுட்புட்டோ இல்லைனா இதில் இருந்து வர்ற ரிசல்ட்டோ எங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் அதையும் தாண்டி எங்களுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் உள்ள பாசிகளையும் அழுகுகளையும் எந்த அளவுக்கு நாங்கள் டீப்பாக க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம். ஏன்னா நிறைய அப்ளிகேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ளீனிங்கே வந்து சரியாக பண்ணுறதில்ல. நான் நிறைய வீடியோ உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாகவே ஒரு பெயிண்டரையோ ஒரு மேஷனையோ சப்போர்ட் தேடி போகாதீங்க, ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் அப்ளிகேட்டர் வச்சு பண்ணுங்கள். அப்படியுமே அந்த அப்ளிகேட்டர் வந்து எல்லா டஸ்ட்டையும் நல்லா க்ளீன் பண்ணி ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்கள்ட்ட நீங்கள் இந்த ஒர்க்கை கொடுங்க அப்படின்னு அவங்களுக்கு நிறைய வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் அதோட இம்பார்ட்டன்ஸ் புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நாங்கள் பதிவு பண்ணுறோம். இதில் நிறைய டஸ்ட் இருக்குது, நிறைய அழுக்குகள் இருக்குது, நிறைய பாசிகள் இருக்குது. இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா ஜாயின்ஸையும் எப்படி பேக் பண்ணிவிட்டு எப்படி நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் நம்ம பண்ணுறோம், அதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் செய்ய போகிற சர்ஃபேஸ். ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். நிறைய டஸ்ட்டு, தேவையில்லாத செடி, நிறைய பாசி பிடிச்சிருக்கு, அதெல்லாம் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுவோம். இந்த பாசியை நல்லா க்ளீன் பண்ணாலும் இது ரொம்ப நாளாக இதில் இருக்கிறதுனால அதோட கரைகள் வந்து அப்படியே டைல்ஸில் படிஞ்சு போயிருக்கும். இப்போ நம்ம க்ளீனிங் ப்ராசஸ் உள்ளே போயிடலாம். சும்மா கழுவிட்டு கோட்டிங் அடித்தா போதும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு பேருக்குன்னு கழுவி விடக்கூடாது. நல்ல டீப் க்ளீனிங் பண்ணணும். வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போகிறோம்னு செலவு பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறதுல சொதப்பிட்டோம் அப்படின்னா சீக்கிரமே கோட்டிங் வந்து பீல் ஆகிடும். ஸோ எல்லா டைல்ஸோட ஜாயின்ஸ் எல்லாம் நல்ல டீப் க்ளீனிங் பண்ணுங்கள். டீப் க்ளீனிங் பண்ணுறது ஒரு வீடு கட்டுறதுக்கு ஃபவுண்டேஷன் போடுற மாதிரி. வெளியில் தெரியாது, ஆனால் ரொம்ப 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 முக்கியமானது. இதில் ரொம்ப டஸ்ட் இருக்கிறதுனால நம்ம ப்ரெஷர் வாஷர்லேயும் க்ளீன் பண்ணுறோம், மேனுவலாகவும் தேய்ச்சி க்ளீன் பண்ண போகிறோம். எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பாருங்கள். பல நாள் பழிஞ்சிருந்த பாசினால் டைல்ஸில் அதோட கரை கொஞ்சம் அப்படி பழிஞ்சிருக்கு. நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பேரபெட் வாலில் இருக்கிற கிராக்ஸை ஓப்பன் பண்ணுறோம். கிராக்ஸை ஓப்பன் பண்ணாமல் தயவு செஞ்சு கிராக் பேக்கிங் வந்து பண்ணாதீங்க. கிராக்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நல்ல கிராக்ஸ் எல்லாமே நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அட்டன் பண்ணணும். நார்மலாக சிமெண்ட்டை வச்சு அப்ளை பண்ணுறதை விட பாலிமர் மாடிஃபைட் சிமெண்ட்டில் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அப்போ தான் இந்த இடத்துல அகெயின் வந்து அந்த கிராக்ஸ் வந்து விழுகிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த கிராக்ஸ்லாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் பாலிமர் கோட் ஒரு கோட்டை இந்த கிராக்ஸ்க்கு மேலே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். 3 mm கிராக்ஸ் வரைக்கும் தான் அந்த பாலிமர் ப்ராசஸ் சரியாக இருக்கும். அதுக்கு மேலே வித் இருக்கிற கிராக்ஸை PU சீலண்டை வச்சு தான் அட்டன் பண்ணணும். எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் காமனான ப்ராசஸ் கொஞ்சம் இருந்தாலும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும்.
இந்த ப்ராஜெக்ட்டில் தேவையில்லாத செடியை நிறைய நம்ம கிளியர் பண்ணதுனால அந்த இடத்த அகைன் நம்ம வந்து பேக் பண்ணி ஆகணும். அதுக்கு கொஞ்சம் உடஞ்ச செங்கல் துண்டுகள் இதில் போட்டு நல்லா இறுக்கி விட்டுக்க போகிறோம். அதுக்கு மேலே பாலிமர் மாடிஃபைட் சிமெண்ட் மார்ட்டரை வச்சு இதில் நம்ம வந்து பேக் பண்ணிக்க போகிறோம். எந்த இடம்லாம் ஃப்ளோரில் அட்டாச் ஆகிருக்கிறோ அந்த இடத்துல ஃபுல்லாமே ஆஞ்சிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அதாவது கொலை வடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அதை வந்து நம்ம வந்து பண்ணிக்க போகிறோம். இதையும் பாலிமர் மாடிஃபைட் சிமெண்ட் மார்ட்டர் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் ட்ரெயின் அவுட்லெட் பைப் வந்து கொஞ்சம் டேமேஜாக இருந்ததுனால நம்ம அதை ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்புறம் டைல்ஸோட எல்லா ஜாயின்ட்லேயும் பேக் பண்ணுறோம். இது ரொம்ப 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 முக்கியமான ப்ராசஸ். கண்டிப்பாக பாலிமர் மாடிஃபைட் சிமெண்ட்டை வச்சு தான் இதை பண்ணுங்கள். அதுதான் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இப்போ எல்லா ஜாயின்ட்ஸையும் பேக் பண்ணிட்டோம். பேக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற டஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபைபர் கிளாஸ் மெஷ்ஷை நம்ம லே பண்ண போகிறோம். இதை நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த பேஸ் கோட்டை வச்சு நம்ம லே பண்ணுறோம். அப்புறம் அதுக்கு மேலே ப்ரைமர் கோட் பண்ணுறோம். இப்போ டாப் கோட் அடிக்க சர்ஃபேஸை நல்லாவே நம்ம தயார் பண்ணிட்டோம். இவ்வளோ ப்ராசஸ்க்கு அப்புறம் இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு எலாஸ்டோமெரிக் டாப் கோட் நம்ம பண்ண போகிறோம். வாலுக்கு ஒயிட் கலரும் ஃப்ளோருக்கு டெரக்கோட்டா கலரும் பண்ணால் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு லுக்காகவே நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு எலாஸ்டோமெரிக் கோட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே இப்போது ஸ்ட்ராங்கான ஃபைனல் கோட் ஒன்று பண்ண போகிறோம். அதுவும் எலாஸ்டோமெரிக் கோட் வச்சு நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த பெயிண்ட் ட்ராப்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறதுக்கு இன்னொரு பெர்ஃபெக்ட் கோட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். வெரி ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனில் அட்ராக்டிவான வாட்டர் ப்ரூஃப் டெரஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருந்தோம். இதில் க்ளீனிங் எந்த அளவுக்கு முக்கியம், ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதுக்கு, ஒரு தரமாக ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு, அந்த ப்ராடக்ட்லேருந்து நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபவுண்டேஷன் ஒர்க்கை என்ன பண்ணுறோம், எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுறோம், எந்த அளவு அதுக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது காமிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப டீப்பாக இறங்கி நம்ம வந்து க்ளீன் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வீடு கட்டுறதுக்கு எந்த அளவுக்கு ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதுக்கு கீழே நம்ம எந்த அளவு க்ளீன் பண்ணுறோம், எந்த அளவு பேக்கிங் பண்ணுறோம், எந்த அளவு கிராக் ஃபில்லிங் பண்ணுறோம், எந்த அளவு நம்ம வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் அடைக்கிறோம், இதை வச்சு தான் நம்மளோட அவுட்புட்டே நமக்கு இருக்குது. நமக்கு கிடைக்கிற அந்த பெனிஃபிட்டே அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணால் போதும், பெயிண்டை வாங்குறோம் அப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம், அதனால் நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத விட கீழே போடுற ஃபவுண்டேஷன் ரொம்ப 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 முக்கியம். அதோட இம்பார்ட்டன்ஸ் புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்கு பதிவு பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய அப்ளிகேட்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அப்ளிகேட்டர் தேடி நீங்கள் ஒர்க் கொடுங்க. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் கொடுக்குற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு சீக்கிரம் வந்து சேரும். இது போக நீங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் டவுட்ஸ் இருக்கோ அந்த எல்லா டவுட்ஸும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. கண்டிப்பாக அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டு உங்களோட டவுட்ஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து சொல்யூஷன் கொடுக்குறோம். எனிவே தேங்க்யூ ஸோ மச். பை பை.